ஹலோ மக்களே, நம்ம அவளோட எதிர்பார்த்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சரியான சண்டை. என்ன நீ இன்னும் ஹீரோவோ, நான் என்ன வில்லியோ, அட இருந்துட்டு போட்டுண்டா நான் வில்லி தாண்டா அப்படின்னு சொல்லி பார்வதி பயங்கரமாக டைலாக் அடிச்சிருக்காங்க. நான் வின் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனால் பார்வதி வந்து வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக வந்திருக்காப்புல நம்மளுடைய கமருதீன். ஏன்னா பண்ண சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம். சுபிக்ஷா நேற்றுக்கு எபிசோடில், அது மட்டும் இல்லாமல் லைவ்ல தான் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்க டாஸ்க் 1ல். ஏன்னா அவங்க தான் அதிகப்படியான பாயிண்ட்டு, அவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க ஃபஸ்ட்டு டாஸ்கில் 9 பாயிண்ட்டு. ஆனால் இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் அப்படியே வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால் பாயிண்ட் வந்து 1 இல்லை 2 அந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்பு புனியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் யார் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டாஸ்க் 2. இந்த டாஸ்க் 2வில் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து ப்ளே பண்ணுறதுனால செப்பரேட்டாக தான் வந்து விளையாடணும். இப்போ அந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிடலாமா. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் தான் மக்களே, ஒன்றும் இல்லை. ஒரு சர்க்கிள் வந்து இருக்கும், அந்த சர்க்கிளை சுற்றி கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்லாட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் நிற்கணும். இப்போ விஜே பார்வதியா, அவங்களுக்கு தனியாக பேர் போட்டு ஒரு இடம் வந்து வைக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி வந்து நிற்கணும். அதே போல் அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, அதே போல் அந்த சர்க்கிளில் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் ஒயிட் கலர் பால்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கும். அதே போல் பிளாக் பாக்ஸும் இருக்கும். ஓகே சாரி, பிளாக் பாலும் வந்து இருக்கும். அதே போல் 2 கோல்டன் பாலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த கோல்டன் பாலை வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஒயிட் பாலை எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் பிளாக் பால் யார் வந்து வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அந்த ரவுண்டில் எவிக்ட் ஆகிடுவாங்க. ஓகேவா, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதில் செம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பிளாக் பால் வந்து எடுக்கும் பொழுது அந்த பஸர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற டைமில் யார் வச்சுருக்காங்களோ அவங்க எவிக்டட். ஸோ அதனால் அந்த பிளாக் பாக்ஸை அவங்க கை மாற்றலாம். அவங்கக்கிட்டேருந்து வேற ஆள்கிட்ட கொடுக்கலாம், வேற ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம், இன்னொரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்க்கு வந்து பரிமாற்றம் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பண்ணும் பொழுது பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். அதில் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் வந்து இருக்கும். மென்டலாக யார் வந்து வீக்காக இருக்காங்களோ இல்லை வந்து அவங்கள போயிட்டு அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த இதை தூக்கி அங்கேருந்து போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடக்கும் போது. ஸோ அதனால் ஃபிசிக்கல் பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. குறிப்பாக வந்து நம்ம விக்ரம் கமருதீனை பயங்கரமாக டஃப் பண்ணி வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ அது ஒரு தரமான சம்பவமாக வந்து இருக்குது. வினோத் அவர்கள் வந்து திவ்யாவுக்கு சரியான டஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம அரோரா இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. காரணம் அரோரா அவர்கள் அந்த பந்தை எடுத்து சுபிக்ஷாவுடைய பேஸ்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ மேபி அரோராவுடைய திங்கிங் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருந்தது, நம்மளும் டஃப் கொடுத்தோம், ஆனால் நமக்கே ஒருத்தி டஃப் கொடுக்குறா அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா, அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே இவளை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சுபிக்ஷா அவர்கள் வெளியே போயிருக்காங்க. அதுக்கடுத்த கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க. என்னடா சொல்கிறேன், டாஸ்க்கு பீஸ்ட்டு டாஸ்க்கு அடித்து தும்சம் பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொன்னியடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது, அவர் தான் அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்லையே, அவ்வளோதான். சுபிக்ஷா அதே போல் நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்களும் எவிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. கடைசியாக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கிடையில் தான் நம்ம விஜய் பார்வதி அவர்களுக்கு கோல்டன் பால் வந்து கிடைக்கிது. அது வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம். பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அது வந்து சேஃபர் ஜோனுக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதி அவர்கள் அதுவும் எடுக்கக்கூடிய பால்ஸை வந்து அந்த டப்பாவில் தான் போட்டு வைக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ எல்லோரும் பார்த்தாங்க, நம்ம கமருதீன் அழகாக வந்து அழகாக தூக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதியை பிடிச்சி அடித்து உதச்சி கீழே தள்ளி கடைசியாக வந்து அந்த கோல்டன் பாலை வந்து கலெக்ட் பண்ணிட்டாப்புல. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனுக்கும் பார்வதி அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குவாதம் வந்து நடக்குது. அதை நீங்கள் வந்து ப்ரோமோலேயே வந்து பார்த்துருப்பீங்க. நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு கேமை வந்து விளையாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறாரு. ஓஹோ, நீங்கள் என்ன ஹீரோவோ, ஹிட்லர் கேமாக என்னமோ சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து நீ என்ன ஹீரோவோ, நான் தான் வில்லியோ, ஓஹோ அப்படின்னு சொல்லும்போது வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருக்காப்புல நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஆக்சுவலாக வன்மம் யாருக்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, வன்மத்தின் குடோன் தான் பார்வதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த வன்மத்தை வந்து கமருதீன் கிட்டே காட்டல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கமருதீன் அவர்கள் மறுபடியும் இல்லை என்கிட்டே அப்படி தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறா, அதாவது பார்வதியை எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி
தளபதி இவராகவே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கு நெகட்டிவாக போகுன்ற ஒரு சின்ன சின்ன சுயபுத்தி கூட வந்து இல்லாமல் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே போல் இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டில் அதுவும் குறிப்பாக இப்போ சாட்டர்டே சண்டே எபிசோடில் சரியான கிளாப்ஸு கமருதீனுக்கு. எதுக்காக கிளாப்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. பார்வதியை போட்டு அடின்னு அடிக்க இங்கே கிளாப்ஸ் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டே வந்து இருக்குது. அப்போது பார்வதி தான்டா டார்கெட். ஏன்னா எவனோ பார்வதி அடித்து வந்து பெரிய ஆள் ஆகிறான். நம்ம ரொமான்டிக்காக ட்ரை பண்ணோம், அப்போ பெரிய ஆள் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்வதி அடித்தோம் அப்படின்னா நம்மளும் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்கெல்லாம் சம்பவம் செய்யணுமோ, எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள் வந்து பார்வதியை போட்டு போலன்னு வந்து பொழக்கிறாப்புல. ஆனால் இதில் என்ன தெரியுமா நிதர்சனமான ஒரு உண்மை, ஃபஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் வந்து கை தட்டி ரசித்து, ஓ சூப்பர்ரா பார்வதியை தெறிக்கி விடுறான்டா கமருதீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க மக்கள். ஆனால் அதுக்கப்புறமும் அப்படி நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா டேய், நீயே ஒரு 1ஆம் நம்பர், அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து நீ திரும்பி வந்து நோண்டிக்கிட்டே இருக்கே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. அது யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா கமருதீனும் வந்து எவ்வளோ தூரம் பார்வதி தப்பு பண்ணியிருக்காங்களோ இவங்க 2 பேரோட விஷயத்தில், அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்களும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டு கிஸ்ஸு கேட்டிருக்காருங்க. இவரில் ஜெயிலில் கிஸ் கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, என்ன சொல்கிற அன்வான்ட் டச் அப்படின்னு சொன்னதை பேட் டச்சுன்னு கன்வெர்ட் பண்ணி அது வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, ஆனால் அது ஏன் சொல்லிச்சு, எதுக்காக சொல்லிச்சு அப்படிங்கிற ஒரு விசாரணை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தலை. இந்த பார்வதிக்கும் அந்த ஞாபகமும் இல்லை, நம்ம வந்து பேட் டச்சுன்னு சொன்னோமா அப்படின்ற அறிவு கூட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சொன்னதுனால அவங்களுக்கு சுத்தமாக என்னடா நடக்குது, என்னடா அது நம்ம சொன்னாலே சொல்லியிருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை பேட் டச்சுக்கும் அன்வான்ட் டச்சுக்கும். பட் இருந்தாலும் தெர் இஸ் எ பெட்வீன், அதாவது ஒரு சின்ன ஒரு நூலிலை டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அந்த நூலிலை டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் அவுட் வந்து பண்ணும். அந்த பார்வதி மேலே இருக்கக்கூடிய பிம்பத்தை வந்து மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம், நேற்றுக்கு சம்பவம் நிறைய பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரலையும் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி விஜய் சேதுபதியும் அதே போல் விஜய் டிவி சைடில் இருந்தும் இதுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ இவ்வளோ பெரிய அக்யூசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அது ஒரு ஃபால்ஸ் எலிகேஷன்ஸாக மாறுறதா இருக்கட்டும், அதை வந்து கண்டிப்பாக கண்டித்தே தீரணும். நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுதுடே அது பேட் டச்சுடா, அன்வான்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதில் வந்து கிஸ் கேட்டிருக்காப்புல. ஸோ அதுக்கு வந்து அந்த பொண்ணு எமோஷன் ஆகி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு. அப்போ எதுக்கு சொன்னேன், ஏன் சொன்னேன், அதை பற்றி பேசி அதுக்கு ஒரு முடிவு வந்தால் மட்டும்தான் இதுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு அப்படியே போனாக்கா இந்த பிரச்சனை பெருசாகி வெளியே இவங்க 2 பேருக்கும் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறது பெரிய டவுட்டாக தான் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.